தலையில திட்டு திட்டா முடி கொட்டுற மாதிரி இருக்கா? ஐப்ரோஸ்லயோ பியர்ட்லயோ உடம்புலயோ சர்க்குலரா முடி கொட்டுற மாதிரி இருக்கா? முடி கொட்டின இடத்துல ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கா? டாட் டாட்டா முடி கொட்டின இடத்துல இருக்கா? அரிப்பு ரொம்ப தலையில இருக்கா? இந்த மாதிரி தொந்தரவுலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அலோபேசியா இருக்க வாய்ப்பு அதிகம். பூ வெட்டு பூச்சி வெட்டு சொல்லுவாங்க. இந்த அலோபேசியா எதனால வரும் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலயோ இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் அலோபேசியா இருக்கிறதுனாலயோ இந்த அலோபேசியா வரலாம். அலோபேசியா இருக்கவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் செசமன் ஆயிலோ இல்ல கோகோனட் ஆயிலோ ஜென்டில் மசாஜ் ஏர்லாஸ் இடத்துல இப்படி பண்ணும்போது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாவதுனால ஏர் க்ரோத் வர வாய்ப்பு அதிகம். ஆயில்மெண்ட்ஸோ இல்ல லோஷன்ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்றதை குறைச்சிக்கணும். ஏன்னா ஆயில்மெண்ட்ஸ்ல ஸ்டீராய்டோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த ஹேர் க்ரோத் சப்ரஸ் பண்ற மாதிரி ஆயதுனால ஸ்கின் இரிட்டேஷன் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். எனக்கு அலோபேசியா ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க. இதுல சைட் எஃபெக்ட் கிடையாது. அலோபேசியா ப்ராப்ளத்துக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அலோபேசியா ப்ராப்ளத்தினால சஃபர் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளினிக்கோட நேம் ஆர்என் ஹோமியோ கிளினிக் கும்மிடிப்பூர்ல இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ.